எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ முத்தழகுக்கு சாப்பாடு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல சாப்பாடு எல்லாமே தனியா எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாமே ரெஜினா பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கிட்ட வராங்க. அவங்க கையில இருக்க அந்த பாட்டில் எடுத்து அந்த மருந்த அந்த சாப்பாட்டுல ஃபுல்லா ஊத்துறாங்க. இத பார்த்துட்டு வராரு. "என்ன மேடம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நானா இதுல சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை, முத்தழகு 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாக்கு வேண்டியவங்க சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்போ போறாங்க. பரவால்ல, பரவால்ல சாப்பிடணும். அவ எப்படியாவது இந்த சாப்பாட சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. "சித்தி நீங்களே ஊட்டி விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஊட்டி விடுறாங்க. முத்தழகு சந்தோஷமா சாப்பிடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா சாப்பாட்லயும் ஒரு ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே பார்க்குறாங்க. அஞ்சலி அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. "என்னம்மா மருந்த கலந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுலயே சொல்றாங்க ரெஜினா. கலந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்ட உடனே அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. "என்ன ஆச்சு முத்தழகு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு வாமிட் வர மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. எல்லா சாப்பாட்டையும் வாமிட் எடுத்துட்டாங்க. "என்ன இவ கஷ்டப்பட்டு நான் மருந்த கலந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி வாமிட் பண்ணிட்டாளே! இப்ப எதுவுமே ஆகாதே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க ரெஜினா. இப்ப என்னதான் பண்றது? குழந்தை எல்லா வகையிலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கே! என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க ரெஜினா. எல்லாருமே அஞ்சலியும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன முத்தழகு வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சித்தி சொல்றாங்க, "அவளுக்கு ஒரு ஒரு சமயம் வாமிட் வரும். ஒரு ஒரு சாப்பாடு ஏத்துக்குமா. ஏதோ இந்த சாப்பாடு அப்படி இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க, "இதுல என்ன இருக்கு முத்தழகு? உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அத சாப்பிடு. சரியா? இதுல ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே கூட்டிட்டு போய் வாமிட் எல்லாமே எடுக்க வைக்கிறாங்க. அத பார்த்தோனே ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுறாங்க ரெஜினா. ஒருவேளை அஞ்சலி சொன்ன மாதிரி அது தெய்வ குழந்தையா இருக்குமோ? எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா யோசிக்கிறாங்க. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்கறாங்க. "என்னடி பண்ண